தம்பிகள் அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். மீண்டும் பிஎஸ்ஏக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. என்னென்ன வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேஷிங் ஜாப்ங்கிற ஒரு ஹெல்ப்பர் ஜாப் மாதிரி. உடல் தகுதி மட்டும் இருந்தால் போதும், கொஞ்சம் இங்கிலீஷ் பேசணும், சரிங்களா? லேஷிங் ஜாப்புக்கும் அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ப்ளஸ் வேறு ஜாப்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. போர்ட் எக்கோ சிஸ்டம்ஸ் அந்த ஜாப்புக்கும் இப்போ ஆள் எடுக்கிறாங்க. டிசம்பர் மாதம், அதாவது 12வது மாதம் 2025, தேதி வந்து 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த 3 நாளில் அட்மிஷன் நடக்குது, சரிங்களா? சென்னையில் அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போய்ட்டு அட்மிஷன் போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 days to 1 week கழித்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கான ஃபீஸ் வந்து 15,000 ரூபா. லேஷிங் பசங்களுக்கு 15,000 ரூபா ட்ரைனிங் ஃபீஸு. போர்ட் எக்கோ சிஸ்டம் பசங்களுக்கு 10,000 ரூபா ட்ரைனிங் ஃபீஸ். அதுபோக மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் 2,500 ரூபா கொண்டு போகணும், சரிங்களா? 2 ஜாப்புமே 2,500 ரூபா. அட்மிஷன் போட்டுட்டு மெடிக்கல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கோ அல்லது 4 days கழிச்சோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு குரூப்பை உருவாக்கி, வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க, சரிங்களா? முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு நீங்கள் ஒரு 15 days தங்கி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி மீண்டும் சென்னை கிளம்பி, சென்னைக்கு பக்கத்தில் வேடந்தங்கல், அது பக்கத்தில் ஒரு ஏரியா, அங்கே போய் தங்கி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க இம்மிடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே பிஎஸ்சி ஜாப்பை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பழைய லிங்க்லாம் பாருங்கள். திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தற்சமயத்துக்கு மீண்டும் ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. முயற்சி பண்ண விருப்பம் உள்ளவங்க முயற்சி பண்ணுங்கள். ட்ரைனிங் முடிஞ்சு பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வீசா வரும். வீசா வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஏஜென்ட் ஃபீஸு 3 லட்ச ரூபா கட்டுவீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி 15,000 ட்ரைனிங் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸ் 2,500 ரூபா. ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? பணம் கட்டி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி 100% வேலை கிடைச்சா மட்டும்தான் என்னால் சமாளிக்க முடியும், இவ்வளோ பணத்தை என்னால் இழக்க முடியாது, கஷ்டம், ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டால் என்னால் தாங்க முடியாது அப்படின்னா இந்த வேலைக்கு முயற்சி பண்ணாதீங்க, சரிங்களா? 100கணக்கான பேர் வருவாங்க. குறைஞ்சது 400 பேர் to 500 பேர் வருவாங்க, சரிங்களா? அதில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா 200 பேர் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. எடுக்கிறது எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாரி 200 300 எடுப்பாங்க. ஆனால் காம்படிஷன் நிறையா இருக்கும். 10th படித்தவங்க, 10thலேருந்து எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் லைட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும். கிராமட்டிக்கலாக தேவையில்லை. ஓரளவு எதாவது பேசுனா புரிஞ்சுக்க அளவுக்கு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம், ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி சிம்பிள் இங்கிலீஷ் தான். அது ஓரளவுக்கு ஓகே தெரியும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். பேச முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். அதுபோக ஆங்கிலம் பார்த்து படிக்க தெரியணும். மீனிங் தெரியணும் அவசியம் இல்லை, எழுத்து கூட்டி படிக்க தெரியணும். ஓரளவுக்கு ஒரு பக்கம் கொடுப்பாங்க, அதில் ஒரு 10 வரி இருக்கும், அதை பார்த்து ஓரளவுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியணும், சரிங்களா? இதெல்லாம் முடியும், ஓரளவுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். 10th 12th காலேஜ் டிப்ளமா யார் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். போன உடனே அட்மிஷனுங்கிறது இதை தான் இப்போ ஒரு பேப்பர் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அதில் படித்தவங்க மட்டும்தான் அடுத்து அட்மிஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு போடுவீங்க. மெடிக்கல் பாஸ் ஃபிட் ஆனவங்க மட்டும் ட்ரைனிங் போவாங்க. ஒருவேளை மெடிக்கல் ஃபிட் ஆகலை அப்படின்னா திருப்பி நீங்கள் கட்டின 15,000 வந்து வாங்கிக்கலாம், ட்ரைனிங் ஃபீஸை வாங்கிக்கலாம். ட்ரைனிங் ஃபீஸுங்கிறது அங்கே 15 நாளைக்கு சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கு மற்றும் அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து டீச் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஆனால் கூலி. நீங்கள் ட்ரைனிங் போகவே இல்லை, மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பணம் வந்து வாங்கிக்கலாம். உங்கள் பாஸ்போர்ட்டும் பணமும் கொடுத்துருப்பீங்க, ரெண்டையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? வரும்போது பாஸ்போர்ட் கொண்டு வாங்க, அப்புறம் ட்ரைனிங் ஃபீஸும் மெடிக்கல் ஃபீஸும் கொண்டு வாங்க. லேஷிங்க்கு டிரைவ் லைசன்ஸ் தேவையில்லை. போர்ட் எக்கோ சிஸ்டத்துக்கு ஒரு பேசிக் 4-wheeler டிரைவிங் லைசன்ஸ் தேவை. ஏஜ் 23 ரன்னிங்கில் இருக்கணும், 22 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 23க்கு மேலே
ஒரு 35க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வெயிட் 55க்கு மேலே ஒரு 80க்குள்ளே மீடியமான, ரொம்ப குண்டாக இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இல்லாமல் மீடியமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். டேட் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த மாதம் 2025 வருடம் 12வது மாதம், தேதி வந்து 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி அட்மிஷன். ட்ரைனிங் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, தேதி மட்டும். அட்மிஷன் போட்டவங்க மட்டும் தான் ட்ரைனிங் போக முடியும். சரிங்களா? அட்மிஷன் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் திருப்பி அட்மிஷன் போட முடியாது, ட்ரைனிங் வர முடியாது. என் பேர் பீட்டர். என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். பீட்டர் ஒன்லி வாட்ஸ்அப், நார்மல் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப். இந்தியா நம்பர் வந்து +91 போட்டுங்க, 9840229722. ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ரெஸ்யூம் அப்படி எதுவும் அனுப்புறதால நம்மளுடைய ஃபார்ம் அனுப்புகிறோம், அதை ஃபில் பண்ணி அனுப்புங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஒரு வேலை தேடுற ஆளுங்க ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைங்க. சும்மா ஹாய் அப்படின்லாம் மெசேஜ் போடாதீங்க, எந்த ரிப்ளையும் வராது, அது இன்டீசன்ட். மெசேஜ் போடுறவங்க உங்கள் பேர், வயசு, ஆனால் நான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணணும். சும்மா ஹாயின்னு போகிறல என்ன அது ஏதோ ஒரு முறையாது. நீங்கள் ஒரு வாட்டி ஹாய் போட பதிலுக்கு நான் ஒரு வாட்டி பேச மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்க முடியாது. என்ன தேவையோ அதை முதல்ல கிளியராக சொல்லுங்கள். என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்க? ஏன்னா நான் இந்த ஊர், இந்த டிஸ்ட்ரிக்ட், என்னுடைய வயசு இது, நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு தன்னை பற்றி தமிழில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க தெரியாதுங்களா? ஒரு ஆளை புதுசாக ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னு ஒரு ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எல்லாம் இன்றைக்கி படித்தவங்க தான் எல்லாருமே, ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். எடுத்த உடனே கால் பண்ணாதீங்க. சரிங்களா? நீங்கள் கால் பண்ண உடனே எடுக்கிறதுக்கு மற்றவங்க யோசிக்கணும், யாருன்னு யோசிக்கணும். நீங்கள் வச்ச ஆள் கிடையாது. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மெசேஜ் போடுங்க. இது கஸ்டமர் கேர் கிடையாது. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மெசேஜ் போடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். ஃப்ரீயான டயத்தில் காண்டாக்ட் பண்ணி டவுட்னா நீங்கள் மறுபடி பேசலாமா கால் பண்ணலாம்னா ஒரு வாட்டி ஒரு பர்மிஷன் கேளுங்க. டக்குன்னு எடுத்தவொடனே கால் பண்ணாதீங்க, அது வந்து இன்டீசன்ட். சரிங்களா? இது ஏர்செல்லோ கஸ்டமர் கேர் கிடையாது. நீங்கள் நினச்ச டயத்துக்கு கால் பண்ணுறதுக்கு. விருப்பம் உள்ளவங்க மெசேஜ் போடுங்க. டீட்டெயில் வேணால் மறுபடியும் பழைய இதே யூடியூப் சேனலில் பழைய காணொலியில் தொடர்ச்சியாக பாருங்கள். எல்லாம் சேம் சேல்ரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வேணால் லிங்க்கு நான் குரூப்பில் திருப்பி பழைய வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட், டேக் கேர்.